ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட் வச்சு ஒரு சுவிட்ச் போர்டு எப்படி தயாரிக்கலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம 4 சாக்கெட்டு வெறும் காமனாக ஃபேஸு நியூட்ரல் எர்த்து கொடுத்து ஒரு சுவிட்ச் போர்டு மேக் பண்ணணும். இன்றைக்கி ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட்டு வச்சு ஒரு போர்டு ஒன்று, சுவிட்ச் போர்டு ஒன்று கனெக்ஷன் வயரிங் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 6 ஆம்ப் சுவிட்சு, ஒரு 6 ஆம்ப் சாக்கெட் எடுத்திருக்கேன், ஒரு 3 மாடுலர் பேஸ் பிளேட் எடுத்திருக்கேன். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஒயர் எடுத்திருக்கேன். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் இன்கமிங் லைனு ஒரு 3 பின் டாப்பு 6 ஆம்ப்ஸு கொஞ்சோண்டு 1 மீட்ரு ஒயர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சாக்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எல்லா பேஸ் பிளேட்லேயும் நேம் போர்டு ஒன்று இருக்கும். ஆங்கர், ரோமா, எம்கே, லிசா அப்படின்னு நிறையா பேஸ் பிளேட் இருக்கும். அதில் நீங்கள் லெஃப்ட் சைடு சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணால், நான் உங்களுக்கு சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷனை நான் சொல்கிறேன். இப்போது இதை வச்சு ஒரு லாங் ப்ரெஸ்ஸு வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அது ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அழகாக. இப்போது சுவிட்சில் வந்து எப்படின்னா, கீழே அதோட கம்பெனி நேம் எழுதியிருக்கும். அந்த நேமை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அந்த நேமை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இன்கமிங் லைனு உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஈவனாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? ஒரு 6 ஆம்ப் சாக்கெட்டு, ஒரு 6 ஆம்ப் சுவிட்சு, ஒரு 3 மாடுலர் பேஸ் பிளேட்டு. சரிங்களா? இப்போது இதை நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுத்துருன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பேக் சைடு. நேற்று சொன்னது மாரி தான், எர்த்து, நியூட்ரலு, லைன். சரிங்களா? இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. சரிங்களா? இது பாருங்கள், இது எர்த்து, இது நியூட்ரலு, இது லைனு, இது அவுட்புட் லைனு, இது இன்கமிங் லைன். சரிங்களா? வாங்க இதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் ஏன் சாக்கெட்டை லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் இப்போது இது அவுட்புட்டு, இது இன்புட். இது அவுட்புட்லேருந்து ஒயரு லைனுக்கு வரணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒயர் லென்த்தியாக கட் பண்ணணும். அது உங்களுக்கு சுவிட்ச் போர்டாக அழகாக தெரியாது. இப்போது அவுட்புட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, சுவிட்சோட மேல் பகுதியில் ஒரு ஒயரை கொடுக்குறோம். நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். சுவிட்சோட மேல் பகுதியில் ஒரு ஒயரை கொடுக்குறோம். அப்புறம் சாக்கெட்டில் எல்லுங்கிற சிம்பிள் எங்கே இருக்கோ அதில் எல்லுங்கிற அந்த சுவிட்சிலேருந்து எடுத்து வந்த ஒயரை எல்லுங்கிற சிம்பிளை கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே பாருங்க, சுவிட்சிலேருந்து அவுட்புட்லேருந்து எடுத்து வந்து எல்லுங்கிற சிம்பிளில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது அவுட்புட்டு, இது சாக்கெட்டில் எல்லுங்கிறது பேஸு பவர் வர்றது. இப்போது என்ன பண்ணால், நம்ம 1 மீட்ரு ஒயர் வச்சுக்கலாம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் இது க்ரீனு எர்த் ஒயரு, நேத்தியே சொன்ன வீடியோவில் இது க்ரீனு எர்த் ஒயரு, பிளாக்கு நியூட்ரலு, ரெட்டு இன்கமிங் அதாவது ஃபேஸ் ஒயர். சரிங்களா? இப்போது நம்ம எர்த்து கொடுக்குறோம். எர்த்து கொடுத்தாச்சு. நம்ம சாக்கெட்டில் இன்னொரு லைனு நியூட்ரல்னு இருக்குது. நியூட்ரலை நம்ம டைரெக்டாகவே கொடுக்கலாம். நம்ம 2-3 சாக்கெட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இதில் லூப் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு சாக்கெட்டில் ஒரு 2 ஒயர் லூப் எடுத்து அதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போது ஒரே ஒரு சாக்கெட்டுங்கிறதுனால நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ தான் முக்கியமான வீடியோ தான் இருக்குது, ரொம்ப கவனமாக பாருங்கள். இது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி இது லைட் எரியுது, இது இன்னும் ஒரு ஒயர் இருக்குது, நம்ம எங்கே கொடுக்கலாம், அங்கே கொடுத்தா லைட் எரியுமான்னு கேட்கலாம். இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இதை நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்கமிங் ஒயர் இது 2.5 1.5 3 கோரையோடு எடுத்துக்கலாம். நீங்கள்
உங்கள் விருப்பம், உங்கள் எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அவுட்புட்லேருந்து சுவிட்சோட அவுட்புட், அதாவது மேல் பகுதியிலேருந்து ஒரு லைனு சாக்கெட்டு கொடுத்தாச்சு. இப்போ க்ரீன் ஒயரு, எர்த் ஒயரு, பிளாக் ஒயர் டைரெக்டாக கொடுத்தாச்சு, க்ரீன் ஒயரும் டைரெக்டாக கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த மீதம் உள்ள இன்கமிங்கை பாட்டத்தில் கொடுக்கணும். ஏன் பாட்டத்தில் கொடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் பாட்டத்தில் தான் கொடுக்கணும். எங்கேயுமே எப்போவுமே அது ஸ்டாண்டர்ட் படி பாட்டத்தில் தான் கொடுக்கணும். சரிங்களா? அதான் இன்கமிங். இப்போ பாருங்கள், இது இன்கமிங் ஒயரு, இது இன்கமிங், இது அவுட் கோயிங். இப்போது இப்படி திருப்பி இது இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சரிங்களா? இது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதை ஆன் பண்ணுன்னா இதோட கனெக்டிவிட்டி இன்கமிங் லைனில் போய் டச் ஆகி அந்த உள்ள மெட்டல் இன்சைடில் மெட்டல் டச் ஆகி இதிலேருந்து இதுக்கு பவர் போகும். சரிங்களா? இதுலேருந்து இதுக்கு பவர் போகும். பவர் போனால் இது ரைட் சைடில் நம்ம கொடுத்ததுனால ரைட் சைடில் பவர் வரும், லெஃப்ட் சைடில் பவர் வராது, மேலேயும் பவர் வராது. எர்த்து நியூட்ரலில் பவர் வராது, இதில் தான் பவர் வரும். சரிங்களா? இது வந்து கிரவுண்டு, எர்த்து வந்து கிரவுண்டில் போயிடும், இது வந்து நியூட்ரல் ரிட்டன் பாத்து, இது வந்து ஃபேஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது லைட்டு இதுக்கு பவர் வராது, டிஸ்கனெக்ட் ஆகிடும். நல்லா கவனமாக பாருங்கள். சுவிட்ச் போட்டால் இதுக்கு சுவிட்ச் இன்கமிங்கில் போய் டச் ஆகி இதுக்கு பவர் போகும். சரிங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ண பவர் போகாது. சரிங்களா? அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும்னா மறுபடியும் பாருங்கள், இன்கமிங் லைன் கீழே மட்டும்தான் கொடுக்கணும், மேலே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா பாருங்கள். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு பாக்ஸு வச்சு நீங்கள் இந்த ஒயரை அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஒரு பாக்ஸை சுவிட்சு போர்டாக மேக் பண்ணி ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு தயார். சரிங்களா? மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். எமர்ஜென்சிக்கு ஒரு சுவிட்ச் போர்டு வாங்கினா இன்றைக்கி 300 ரூபா 400 ரூபா ஆகும். நீங்களே கடையில் போய் ஒரு 100 ரூபா 120 ரூபா கொடுத்து எல்லா ஜாமானையும் வாங்கி நீங்களே மேக் பண்ணலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.